ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றிருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சுகங்கள் குறையும். வேகமான வேலைகள், அதிகமான வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய அதாவது சுகங்கள் குறைஞ்சாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் அமையும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிலத்தரகர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்ததுனால, சனி அர்த்தாஷ்டம சனி நடந்ததுனால அதீத அலைச்சல், எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போன மாதம், அதாவது 6/3/2026 மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7க்கு 11 இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குழந்தை பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 5 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது 9ஆம் அதிபதி வந்து பார்த்தலையானால் அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 10ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். எப்போ அப்படின்னா 27/3/2026 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குற கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றார். ராசிநாதனே 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 5ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார். சூரியன் சனி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி கௌரவம் அந்தஸ்து வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால 1/4/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்துக்கு போகிறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு புதனும் போகிறார். புதன் போய் நீச்சமடைகிறார். நீச்சமடைகிறது அப்படின்னும் பொழுது, அதாவது அது என்றைக்குன்னா 6/4/2026 அன்றைக்கி நீச்சமடைகிறார். நீச்சமடைகிறாருன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் ஒரு பெரிய ஏற்றம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிறு நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. அது என்ன நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில், அதாவது நரசிம்மர் கோவிலில் பானகம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் ஏற்றமான காலம். நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு புதுசாக இந்த மாதம் நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான எண்ண அலைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெசிடென்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, குழந்தைகள்னால் பெருமை வரும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மார்ச் 2026 வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்ச வஸ்திரம், அதை தவிர சிவப்பு இந்த செவ்வரளி பூ மாலை அது வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அங்கே போய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல காணாமல் போகும்.